பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஷேர் பண்ண போறேன். நம்ம ஃபேமிலிஸ்ல பிரச்சனைங்க வரும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துடும். சில நேரம் பிரச்சனையே இருக்காது, ஆனாலும் சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மூமெண்ட்டே இல்லை, ஒரு ஸ்டாக்னேஷன், அல்லது எந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனை. அப்படி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு வசனம் பைபிள்ல இருந்து உங்களை இன்னைக்கு விடுதலையாக்க போகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எண்ணாகமம் 7ஆம் அதிகாரமா இருக்கட்டும், டியூட்ரானமியா இருக்கட்டும், சங்கீதம் 127 இருக்கட்டும், இது எல்லாமே குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம கிட்ட நிறைய பேசுது. எல்லாமே குழந்தைங்க, ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ், அதுதான் பத்தி பேசுது. ஆனா என்டையர் பைபிள்லயும் ஒரு வசனம் மட்டும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குது. அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுக்கு ஒரு டிசைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்முலால எக்ஸ் ஃபேக்டர், ஒய் ஃபேக்டர் அப்படி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் மனுஷனை தேவன் எதுல இருந்து படைத்தார் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுதுன்னா, மண்ணில இருந்து படைத்தாராம். மண் அப்படின்னா எர்த்ல என்னெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ அந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து படைக்கப்பட்டவன் தான் மனுஷன். சிருஷ்டிப்பு. அந்த மண்ணுல தண்ணி இருக்கு, மண் இருக்கு, கல் இருக்கு, களிமண்ணும் இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் இருக்கு, டைமண்ட்ஸும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். எல்லாம் உள்ளவன் தான் ஒரு மனுஷன். அடுத்தது ஒரு மனுஷிய படைக்கிறார். இந்த மனுஷிய எங்க இருந்து படைக்கிறார் அப்படின்னா, ஜீவாத்மாவான இந்த மனுஷன்ல இருந்து படைக்கப்பட்டவர். அப்போ அவ she came out of flesh. ஃப்ளஷோடைய தன்மை என்ன? நம்ம சிறு பிள்ளையா இருந்தோம், அப்புறம் நம்மளுடைய செல்ஸ் மல்டிப்ளை ஆச்சு, டிவைட் ஆச்சு, ஆட் ஆச்சு, அதுக்கப்புறமா நம்ம உருவாக்கப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளஷ்ல இருந்து உருவாக்கப்பட்ட இந்த உமன் ஒரு அரித்மெட்டிக் கால்குலேட்டர் மாதிரி. இவ மல்டிப்ளை பண்ணுவா, டிவைட் பண்ணுவா. அவகிட்ட கொடுக்குற எந்த ஒரு விஷயத்தையும் அவளால ஆட் பண்ண முடியும், எடுக்க முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய இந்த இருவரையும் கொண்டு மேரேஜ் அப்படின்ற ஒரு கவனன்ட்குள்ள கொண்டு வராரு. இதுதான் ஆதியில கொண்டு வந்த டிசைன். மேரேஜ்ன்றது கவனன்ட், வெட்டிங்ன்றது ஒரு ஒன் டே ஈவெண்ட், அது முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த ஈவெண்ட்ல ஆண்டவர்கிட்ட ஒரு ஆல்சர் முன்னாடி நீங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ள வரீங்க. இந்த மேரேஜ் இட் கேன் பெண்ட் பட் நாட் பிரேக். இது ஆண்டவர் விரும்புறது இல்லை. ஒரு நாள் வந்தோம், வெட்டிங் பண்ணோம், அடுத்த நாள் இன்னொரு வெட்டிங் பண்ணிடுவோமான்னா கிடையாது. ஒன் டே ஈவெண்ட் முடிஞ்சாலும் மேரேஜ்ன்ற கவனன்ட் இட் லாஸ் ஃபார் எவர். இந்த மேரேஜ் கவனன்ட்ல கொண்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார் குடும்பங்களுக்குள்ள. அதுதான் இது ஃபேமிலி. Children are blessing from Lord, not a burden. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். குழந்தைகள் மூலமாகத்தான் நீங்க ஒரு குடும்பம் என்று அழைக்கப்படுவீங்க, காணப்பட முடியும். அதுக்கப்புறம் அதுல அன்பு இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். இதுதான் டிசைன். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இது டிசைன். ஒரு டிசைன் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். எப்படி வேலை செய்யுது என்று நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம முதல்ல என்ன சொன்னோம், மனுஷன் மேன் he came out of earth. அவன்கிட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு, எல்லா ஃபேக்டர்ஸும் எடுத்து செய்யப்பட்ட மனுஷன் அப்படின்னு. அப்போ அவன் எல்லாவற்றையும் கொண்டு வருவான் வீட்டுக்குள்ள. ஹாப்பினஸ் வரும், சேட்னஸ் வரும், ஃபன் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபியர் இருக்கும், லவ் இருக்கும், கேர் இருக்கும், எல்லாமே உடைய ஒரு ஃபங்க்ஷன் உடையவன் தான் மனுஷன். மனுஷனுடைய இந்த எல்லா குணாதிசயங்களோடும் வீட்டுக்குள்ள வருகிறது மனுஷன். இந்த மனுஷிக்கிட்ட அதை எல்லாம் கொடுக்கும் பொழுது இவளுடைய நேச்சர் என்ன, இவ எப்படி படைக்கப்பட்டவள் என்று பார்த்தோம். அவ பிரித்து எடுப்பா, அதை மல்டிப்ளை பண்ணுவா, அல்லது வேண்டாததை தூக்கி போடுவா, ஆடும் பண்ணுவா. ஏன்னா அப்படிதான் படைப்பு. இப்ப இதுல ரிசல்ட் வரணும். இது இப்படி முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது இந்த ரிசல்ட் வருது, இல்லைன்னா இப்படி ஒரு ரிசல்ட் வந்துடுது, ஃபெயிலியர் ஆயிடுது இந்த மேரேஜ். ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு ஃபெயில் ஆகிற ஒரு மேரேஜ் லைஃப் படைக்க முடியாது. ஏன்னா he is a perfect God. நான் ஃபர்ஸ்டே அதான் டிஸ்க்ளைமர் போட்டேன், யாரும் மனசு புண்படக்கூடாது, ஃபெயிலியர் ட்ராஷ்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்க கூடாதுன்னு தான். ஏன்னா நான் அந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணியிருக்கேன், நானுமே சக்ஸஸ் பண்ணலை.
நிறைய வாட்டி நானுமே ஃபெயிலியருக்குள்ள போறவா தான். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனை பத்தி நம்ம சொல்லும் போது சொன்னோம், எல்லாவற்றையும் கொண்டு வருகிறான் அப்படின்னு. ஆனா அவனால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். ஃபேமிலி அப்படின்னா ஒரு மேன் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உமன் அவனோட சில்ட்ரன், அது ஃபேமிலி ஒரு ஹோல், அப்படிதான் ஒரு செப்பரேட் யூனிட்டா அவனால் பிரித்து பார்க்க முடியும். ஆனா இந்த உமன் வந்து ஷீ இஸ் குட் அட் செக்ரிகேட்டிங். செக்ரிகேட் அப்படின்னா ஐசோலேட்டிங் திங்ஸ். இவன் எப்படி பாப்பா ஒரு குடும்பத்தை அப்படின்னா, சன் அப்படின்னா அந்த பையனுக்கு என்ன வேணும், டாட்டர் அப்படின்னா அந்த டாட்டருக்கு என்ன வேணும், மேன் அவ விரும்புற அந்த நேசகுமாரன் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு தனித்தனியா பார்க்கக்கூடிய தன்மை உடையவள். இவன் வந்து குட் அட் செக்ரிகேட்டிங், இவன் வந்து குட் அட் செப்பரேட்டிங் திங்ஸ். அதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ மேரேஜ். அதனாலதான் இந்த செக்ரிகேஷன் அண்ட் செப்பரேஷன் ரெண்டையும் ஆண்டவர் ஒன்றாக கொண்டு வருகிறார். இந்த ரூல் என்னன்னா, அதுதான் எபேசியன்ஸ் 5:25 and 22 சொல்லுது. ஃபர்ஸ்ட் ரூல், ஹஸ்பண்ட் வந்து லவ் யுவர் வைஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த லவ் என்ன, அதுதான் அந்த ஐகான். நம்ம ஈக்குவல் டு அந்த சைட் பார்த்த அந்த ஐகான் எங்க இருந்து வருது, அது எப்படி வர முடியும்? ஒரே ஒரு ஆளால கொண்டு வந்து ஈக்குவல் டு இந்த சைட்ல போட முடியாது. எல்லாரும் நல்ல மேத் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் என்ன விட. ஸோ இந்த லவ் வந்து டிவைன் லவ். ஏன்னா நம்ம இன்னொரு லவ்வும் பார்த்தோம் அவன் கொண்டு வராது அந்த லிஸ்ட்ல, அது வந்து earthly லவ். அதை பத்தி நம்ம சொல்லலை. இப்போ டிவைன் லவ் இது வந்து ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். இந்த டிவைன் லவ் அப்படிங்கிறது அக்செப்டிங் யுவர் பார்ட்னர் வித் த டிசபிலிட்டிஸ். இது எல்லாராலையும் முடியாது, எல்லா நேரமும் முடியாது. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும் பொழுது ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான ஒரு யூனிட்டை ஹேண்டில் பண்றதுன்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஆண்டவரால இல்லாம, ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் இல்லாம, காட்லி ஸ்ட்ரென்த் இல்லாம அந்த டிவைன் லவ்வை கொடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஒரு ரூல் இருக்கு ஃபார் விமன். விமன் wives வந்து should submit to their husbands as to the Lord. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுல இது வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னு இருக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல? கர்த்தருக்கு என்னென்ன காரியத்துல நீங்க கீழ்ப்படுவீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு நம்ம பயங்கள்ல கீழ்ப்படிவோமா, இல்லைன்னா ஷேம், கன்ஃபியூஷன், ஜெலஸ், சேட்னஸ், பிட்டர்னஸ். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், உலகத்துல இருந்து வருகிறவன் எல்லாவற்றையும் கொண்டு வரும். He brings everything from the earth. ஸ்ட்ரென்த்தும் கொண்டு வருவாரு, ட்ரஸ்டும் கொண்டு வருவாரு, கன்ஃபியூஷனோடையும் வருவாரு. சில நாள் பிட்டர்னஸும் இருக்கும், சேட்னஸும் இருக்கும். சில நாள் அப்ரிஷியேட் பண்ணுவாரு, சில நாள் ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா இந்த உமன் உள்ள இருக்கிறவ கர்த்தருக்கு நீ எதில கீழ்ப்படிவ அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறவளா இருந்தா கரெக்டா நீ செக்ரிகேட் பண்ணி இந்த ரைட் சைட்ல இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா உன்னோட குடும்பத்துல பிரச்சனைங்க இருக்கும். இதை செய்ய தெரியாது அப்படி இல்லை அப்படின்னா உனக்குள்ள போராட்டம் இருக்கும், உனக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் வெளியில இருந்து வர்றவங்களும் கொண்டு வருவாங்க, ஆல்ரெடி நீயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருப்ப. அப்போ டோட்டலாவே உனக்கு ப்ராப்ளம் வரும். நம்ம கர்த்தருக்கு எதில கீழ்ப்படிவோமோ அந்த விஷயங்கள் உள்ள வீட்டுக்குள்ள வரும் பொழுது அதை கரெக்டா செக்ரிகேட் பண்ணி எடுக்க தெரிஞ்சதான் வைஸ் உமன். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயம். ஒர்க்கிங் இப்படிதான் ஒர்க் ஆக முடியும் ஃபேமிலியில. மேன் வந்து ஹி பிரிங்ஸ் ஹாப்பினஸ், சேட்னஸ், ஃபன், கன்ஃபியூஷன். லவ் வந்து அதுக்கு தான் நான் வந்து போல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து earthly லவ். அலாங் வித் திஸ் இவன் வந்து காட்லி ஸ்ட்ரென்த்தோட ஒரு டிவைன் லவ்வையும் உள்ள கொண்டு வரும் பொழுது அதை இந்த விமன் வித் ரெவரன்ஸ் டு லார்ட், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிந்து சரியான காரியத்துல கைட் பண்ணி. ஏன்னா ஆண்டவர் வந்து உமனை வந்து அஸ் அ ஹெல்ப்பரா தான் கிரியேட் பண்ணாரு. அந்த ஹெல்ப்பர் அப்படின்ற போது அது கம்பேரிசனுக்குள்ள போகக்கூடாது. நீ வந்து அந்த குடும்பம் மாதிரி நீ பண்ண மாட்டேங்கிற, நீ வந்து இந்த மாதிரி நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கன்ஃபியூஷன் பண்ணி கம்பேர் பண்ணி அப்படி நம்ம வந்து ஃபேமிலியில செக்ரிகேட் பண்ணி எடுக்க முடியாது. கம்பேரிசன்ஸ் இல்லாம நம்ம பண்ணணும். அதே மாதிரி மேனும் டிவைன் லவ் அப்படின்றது எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு விஷயம், அவனுக்கு உள்ள இல்லாத ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வரணும், ஃபேமிலியில கொண்டு வரணும் அப்படிங்கும் போது இருவருமே ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த்தை கேட்டு மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா. ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன் படி இன்னைக்கு நடத்தா அப்படின்னா இல்லை. ஏன்னா எரர் வருது. டிசைன் 1ல எரர் வருது. ஃபர்ஸ்ட் டிசைன் 1ல வந்து என்ன எரர் வருது?
கொஞ்சம் நம்மளே செக்ரிகேட் பண்ணிடுவோம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். இவ வந்து கரெக்டா கண்டுபிடிக்க மாட்டா, நம்மளே கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணலாம், ஒரு லிமிட்டுக்கு பண்ண முடியும் தான். ஏன்னா இப்ப இந்த டிவைன் லவ்ன்றது விமனுக்கும் அப்ளிகபிள், ரெண்டு பேருமே அன்பா தான் இருக்கணும். பட் அது செகண்டரி, நம்ம வந்து பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஸோ மனுஷனுடைய இது என்னன்னா, அவன் டிவைன் லவ்வை கொடுக்கணும், ஃபேமிலிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது தான். பட் அவன் வந்து என்ன நினைக்கிறான், இல்ல இல்ல இவளால கொஞ்சம் சிலது பண்ண முடியாது, நம்மளே கொஞ்சம் சில காரியங்களை டீல் பண்ணிட்டு அப்புறமா இவள்கிட்ட கொடுத்துக்கலாம், இவளுக்கு என்ன வருதோ அதை பண்ணட்டும், ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த உமனால வந்து அக்செப்டிங் டு லார்ட் வந்து அவளால் அதை பண்ண முடியாது. இந்த ஃபேமிலியில வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் ப்ராப்ளம். ஒபீடியன்ஸ் டு த நாலேஜ் ஆஃப் மேன். கடவுள் என்ன சொல்றாரோ கேட்போம், அந்த ரூட்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்டம் ஆஃப் காடுக்கு இடமே கொடுக்காம இருக்கிறது, இது ஆண்டவருடைய பார்வையில ஒரு ஃபெயிலியரா தான் பார்ப்பார். ஸோ இது நமக்குள்ள இருக்குதுன்னு ஆவியானவர் உங்களோட சொல்லுகிறாருன்னா, இந்த காரியங்களை குறித்து நம்ம யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வந்து டிசைன் டூல எரர். இந்த உமன் வந்து ரெவரன்ஸ் டு லார்ட் இல்ல, ஆஸ்க் டு த லார்ட் அக்செப்டபிளா அவ வந்து எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதுல எங்க இருக்கும் ப்ராப்ளம், ஓகே அதை யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவருக்கு எதுல கீழ்ப்படிவோம் அதையும் திங்க் பண்றது கிடையாது. அவளா ஒண்ணு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவதான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. டாமினேஷன், ஓவர் திங்கிங், அது விப் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவதான் நான் எல்லாம் பார்த்துப்பேன், நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோடது பண்ணு. ஏன் இந்த எண்ணம் விமனுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா, அவ வந்து ஒரு லிமிட்ல அவளுக்கு வந்து கரெக்டா செக்ரிகேட் பண்ண தெரியுது, விஷயங்கள் புரியுது, என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா ஷி கேம் அவுட் ஆஃப் ஃபிளஷ். அப்ப ஃபிளஷோடைய பிரச்சனைங்க எல்லாமே அவளால கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கும் போது ஒரு லெவல்ல நம்ம சொல்றது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஒண்ணு இந்த மேனை வந்து அவ அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறா, கீழே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த மேன் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் டு ஷோ லவ், ஹி ஃபீல்ஸ் நோ இம்பார்ட்டன்ஸ். அப்படி வரும் பொழுது அங்கேயும் டிவைன் லவ் வீட்டுக்குள்ள வர முடியாம போயிடும். இதுவும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுது. மூன்றாவதா ரெண்டு டிசைனுமே பிரச்சனை. இது இந்த மேன்ன்ற டிசைன் வந்து நான் குட் அட் செக்ரிகேஷன், நான் உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த உமன் வந்து இல்ல இல்ல நான் எப்படி கண்டுபிடிப்பேன், நான் தான் கரெக்டா பண்ண முடியும், எனக்கு ஃபேமிலியை பர்ஃபெக்டா ரன் பண்ண முடியும், நானும் ஈக்குவல் டு யூ அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுவும் ஃபெயிலியர். இது நிறைய உலகத்துல இருக்கிற இப்போ இருக்கிற எர்த்லி லைஃப் ஸ்டைல், இதை வந்து ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. உமனுடைய பிளேஸ மேனோ இல்ல மேனோடைய பிளேஸ உமனோ எடுக்கவே முடியாது. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படின்னா இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? 4 விஷயங்கள் இருக்கு இதுல. ஒரு டிசைன் இன்னொரு டிசைனோட எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா காட் தான் நம்மளை கிரியேட் பண்ணவர், கிரியேட்டர் தான் எரரை மாற்ற முடியும். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைச்சாலும் அது சரி பண்ண முடியும். இன்னொரு டிசைனோட வேலையை இன்னொரு டிசைன் செய்ய முடியாது. ஒரு டிசைன் இன்னொரு டிசைனை சப்டியூ பண்ண முடியாது, அடக்கி ஆள முடியாது. இது இந்த 4 விஷயங்களை நம்ம மனசுல வைத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நாம தவிர்க்க முடியும். இப்ப இதுல ஒரு குட் பார்ட் இருக்கு. இந்த மேரேஜோடைய ஸ்ட்ரென்த்தே இந்த குட் பார்ட்ல தான் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செய்ய முடியாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம். ஒருத்தர் இன்னொருத்தரோட வேலையை செய்ய முடியாது, டிசைனை வந்து எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் ஒரு விஷயம் பண்ண முடியும். அது என்னன்னா, யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர் வித் யுவர் லவ் அண்ட் ஆனர். நீ அன்பை கொடுத்தீங்கன்னா உனக்கு ஆனர் கிடைக்கும், நீ ஆனர் கொடுத்தீங்கன்னா உனக்கு அன்பு கொடுக்கப்படும். எப்பவுமே இந்த கொடுக்குற இடத்துல நாம இருக்கணும், நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இருக்கிறதுக்கு பேரு தான் உண்மையான ஒரு ஃபேமிலி. ஏன் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னா, பவுல் வந்து நமக்கு சொல்றாரு, நன்மை செய்கிறதுல முந்தி கொள்ளணும் நம்ம ஒருவரை ஒருவர். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை படைத்த ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு உபே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குற இடத்துல நம்மளை என்னைக்குமே வைத்துக்கொள்ள விரும்புவோம். இப்போ மேன் அண்ட் உமன் நம்ம இதை திங்க் பண்ணலாம். ஆண்டவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா, he is not okayனா ask your God. if your she உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி சரியில்லைன்னு நீ நினைக்கிறன்னா ask God. காட் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, யார் ஓகே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ½ செகண்ட் நான் தரேன், நீங்க திங்க் பண்ணலாம் மனசுல. வேர்ல்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பவுஸ் வந்து ஒரு பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீ இஸ் மை பெட்டர் ஹாஃப், ஷீ இஸ் மை பெட்டர் ஹாஃப். ஆனா பைபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஹி ஆர் ஷீ இஸ் யுவர் அதர் ஹாஃப். ஒன்னிலிருந்து அவ படைக்கப்பட்டவ,
நீ அவளிலிருந்து ஒன்றிலிருந்து தான் அவளை படைத்திருக்கிறார், அவ ஒன்றிலிருந்து போனவ, நீ அவர்கிட்ட இருந்து வந்தவ. ஸோ உன்னுடைய பார்ட்ஸ்லேயே இருக்கிற அவளை நீ வந்து குற்றப்படுத்தணும் அப்படின்னா அது எப்படி இருக்க முடியும்? he or she is not okay அப்படின்னா நீங்க உங்க மனசுல நினைக்க போற ஆன்சர் தான் உங்களுடைய வெட்டிங், உங்களுடைய மேரேஜோடைய சக்சஸா இருக்க முடியும். ஏன்னா பிளேம் பண்றத ஆண்டவர் என்னைக்குமே விரும்புகிற தெய்வனே கிடையாது. நீங்க பிளேம் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்தே எடுத்து படைக்கப்பட்டவளை பிளேம் பண்றீங்க அப்படின்னா உங்களையே நீங்க குறை சொல்கிற மாதிரி. அதே மாதிரிதான் அவரை நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா அங்க இருந்துதான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப அந்த மனுஷன் சரியே இல்லை, வெறும் ஒரு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு மட்டும் அப்படி ஒரு எக்ஸப்ஷனலா படைச்சிட்டாரு ஆண்டவர். Do you think that your man is just a bag of stones with no diamonds and precious stones அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து you are blaming the creator. அதே இது do you think your woman is a bag of bones with no life speaking moments? ஒரு ஜீவனுள்ள வார்த்தையே பேசாதவளா இருக்கா, எதையும் போய் சொல்ல முடியல, அது எடுத்துக்கொள்ளவே முடியல அவளால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, கன்ஃபெஷன் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா you are blaming the creator, which அல்டிமேட்லி நீங்க வந்து சாசு செய்கிற வேலையை நீங்க செய்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபர்கிவ்னஸ்க்குள்ள வர்றதுக்கு ஒருவர் நீங்க உங்களையே நீங்க மன்னிக்கிற மாதிரி. ஏன்னா அங்க இருந்துதான் நீங்க வந்திருக்கீங்க, உங்ககிட்ட இருந்துதான் அவங்க இருக்காங்க. he or she is your other half, not your better half. So forgiveness தான் வந்து strength of a Christian marriage. அந்த forgiveness from your thought level அது வரணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இதையெல்லாம் காட்டிலும் மேல ஜீசஸ் நம்மளுக்காக பரலோகத்துல பிதாவினுடைய வலது பாரசத்துல இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிச்சிருக்கிறார். ஒன்னையும் ஒருத்தர் மன்னிச்சிருக்கிறார், ஆனா நீ இன்னொருத்தருக்கு ஃபர்கிவ்னஸ் கொடுக்க மாட்ட, அக்செப்ட் பண்ண மாட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஹேஷ்டேக் ஃபர்கிவ்னஸ் இஸ் த ஹேஷ்டேக் ஃபார் திஸ் ஃபார்முலா. ஃபேமிலி ஃபார்முலா ஒர்க் ஆகணும்னா ஃபர்கிவ்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அண்ட் த லாஸ்ட் திங். இதுதான் வந்து அந்த எண்ட் ஃபார்முலா. ஹஸ்பண்ட்ஸ் வந்து லவ், பட் ஒய்ஃப்க்கு வந்து இப்போ இன்னொரு இடத்துல நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது சப்மிசிவ். இந்த உமன் வந்து குடும்பத்தை ஆளுகிறவள், அவதான் வந்து வைஸ் உமன் பில்ஸ் த ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. அவகிட்ட தான் அந்த கீயை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவளுக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இருக்கு, அவ கடவுளுக்கும் கீழ்ப்படியணும். அதே போல அவளுக்கு கொடுக்கப்பட்ட அவ எடுத்து வரப்பட்ட அந்த ஒரு மனுஷனுக்கும் அவ வந்து சப்மிசிவா இருக்கணும். இந்த சப்மிசிவ்க்கு இன்னொரு அழகான வேர்டு பைபிள்ல இருக்கு, பேஷன்ஸ். பொறுமையை காத்து கொள்ளுகிறவளா இருக்கணும், அவளோட வார்த்தையிலையும் பொறுமை இருக்கணும், அவளுடைய சிந்தனையிலையும் பொறுமை இருக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, வெறும் பேக் ஆஃப் ஸ்டோன்ஸை என் தலையில கட்டி வச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதேதான் அப்ளிகபிள் ஃபார் த ஹஸ்பண்ட். ஒரு லைஃப் ஸ்பீக்கிங் மொமெண்ட் அவகிட்ட எனக்கு இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யுவர் ரிலேஷன்ஷிப் கேன் பெண்ட் பட் நாட் பிரேக். ஏன்னா ஒரு ஆல்டர் முன்னாடி, கடவுள் முன்னாடி நீங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, இவளை என்னோட மனைவியா ஏற்றுக்கொள்ளுகிறேன், இவரை என்னோட கணவரா ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கவனத்தை பிரேக் பண்ணிட்டு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நியாயாதிபதியா வரும்பொழுது அவரிடத்துல நீங்க பேச விரும்புறீங்க அப்படின்னா you will be thrown into the hell. ஏன்னா ஹெவன் போக முடியாது, கவனத்தை பிரேக் பண்ண உங்களுக்கு அது கிடையாது. அண்ட் ஃபேமிலிக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் you are not eligible to take any blessings from the Bible. So first and the only formula for a successful family is #forgiveness. May God bless each and every families. Let your relationships bend for any extent but should not break. Amen.